கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சமையல்.com. ஸ்டுடியோக்கு வர முடியாத நேயர்கள் அவங்களோட ஃபேவரட்டான ரெசிபீஸை எங்களுக்கு எழுதி அனுப்புவாங்க. அவங்க சார்பில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது தான் இந்த சமையல்.com ஓட ஸ்பெஷாலிட்டி. அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் நாக்கி. ஓகே, இந்த பன்னீர் நாக்கி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்க்கலாம் வாங்க. பன்னீர் நாக்கி செய்வதற்கு தேவையான பொருட்கள் பன்னீர், சோயா சாஸ், எண்ணெய், டொமேட்டோ பியூரி, பெப்பர் பவுடர், கேபேஜ், கேப்சிகம், சேஷ்வான் சாஸ், ஆனியன், உப்பு, மைதா மாவு, கார்லிக். பன்னீர் நாக்கி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, சரி. பன்னீர் நாக்கி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மைதா மாவை சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு, இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய், ஒரு ½ ஸ்பூன் போதுங்க. இப்போ இதை தண்ணி விட்டு நம்ம நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்க போறோம். சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா நீட் பண்ணணுங்க. ஏன்னா மைதா மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா நீட் பண்ண தான் அந்த க்ளூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மைதா மாவில் இருக்கிற அந்த இலாஸ்டிக் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது நல்லா பஞ்சியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் கையில் கிரீசிங்காக. நாக்கி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு நம்ம ஊரில் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிக்கலாங்க. நாக்கினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கொழுக்கட்டை வந்து அரிசி மாவில் பண்ணுவோம் இல்லையா யூஸ்வலாக. அப்படி இல்லாமல் மைதா மாவில் கொழுக்கட்டை மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ள ஒரு ஃபில்லிங் பண்ணுவோம். அந்த ஃபில்லிங் வந்து கொழுக்கட்டைன்றது நம்ம இனிப்பு வகையில் சேர்ந்தது. ஆனால் நாக்கி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும், கொஞ்சம் காரம் சேர்ந்தாப்புல இருக்கும். அதுதான் வந்து நாக்கின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இதை வந்து நம்ம எப்படி கொழுக்கட்டை வந்து ஸ்டீம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இந்த மைதா மாவையும் உள்ள ஸ்டஃபிங், அந்த மைதா மாவுக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். அந்த ஸ்டீம் பண்ணுறதோடு இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு சாஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த நாக்கிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த என்னென்னா அந்த டோ மட்டும் பண்ணியிருக்கோம். இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம டோ ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது ஃபில்லிங். ஃபில்லிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா முக்கியமாக பன்னீரை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆனியன்ஸ் போட போகிறோம். இதில் எல்லாமே பொடியாக கட் பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா பொடியாக கட் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் அது உள்ளே நம்ம அந்த மாவுக்குள்ளே வச்சு அதை கொழுக்கட்டை மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக ப்ரௌன் ஆகும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் ஆட் பண்ணுறோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு கொஞ்சம், கேபேஜ் நல்லா வதங்கினதும் அடுத்தது கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல கேபேஜ் நல்லா வதங்கட்டும். ஏன்னா கேப்சிகம் நமக்கு தெரியும் அது சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ கேபேஜ் நல்லா வதக்கிடலாம். இந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இதில் வந்து ரொம்ப மைல்டு ஸ்பைஸாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு 2 சிட்டிக்கை பெப்பர் பவுடர் தான் போட போகிறோம். ஆனால் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற சாஸ் அதுதான் வந்து இந்த டம்ப்ளிங், அதாவது இந்த நாக்கிக்கு கொடுக்க போகிற அவுட்டர் லேயருக்கு நம்ம ஒரு சாஸ் பண்ண போகிறோம். அந்த சாஸ் தான் ஸ்பைசியாக இருக்க போது. உங்களுக்கு வேணும்னா அந்த சாஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு
அந்த நாக்கின்னு சொல்கிற இந்த ஃபில்லிங் வந்து அந்த டோவில் வச்சு அது ஸ்டீம் பண்ணி அப்படியே கூட சாப்பிடலாம். இல்லை நீங்கள் அது சாஸில் டிப் பண்ணி அப்படி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் இதில் கண்டிப்பாக கேபேஜ் போட்டாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கேரட் போடலாம், இல்லைனா ப்ராக்லி ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எந்த டைப் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் எனி வெஜிடபிள் உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபிக்கு முக்கியமான தேவை பன்னீர். அதை நம்ம கடைசி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கேபேஜ் வதங்கிடுச்சு. அந்த ரா ஸ்மெல் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது கேப்சிகம். நம்ம கொஞ்சம் இதில் சோயா சாஸ் போட போகிறோம். சோயா சாஸ் போட்டதும் பாருங்கள், உங்களுக்கு நம்ம ரெசிபியோட அந்த கலரே வந்து கொஞ்சம் டார்க்காக மாறிட்டு வரும். அண்ட் சோயா சாஸோட டேஸ்ட்டும் வந்து இந்த ரெசிபியில், அதாவது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இறங்கும். அடுத்ததான் நம்ம ஆட் பண்ண போகிறது பெப்பர் பவுடர். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆனியன் சாட்டே பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதை மைண்டில் வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது பன்னீருக்கு நிறைய சால்ட் வந்து ஏற்றுக்காது இல்லையா? பன்னீருக்கு ரொம்ப கம்மி சால்ட்டு தான் தேவைப்படும். ஓகே, பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் சாட்டே பண்ணாதீங்க. இது போதும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஃபைனலாக கொஞ்சம் டொமேட்டோ பியூரி ஆர் கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் இல்லையா? அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக தான் இது. நாக்கின்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரலி உருளைக்கிழங்கு, அதாவது நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணால் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறது தான் நாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி வந்து வித்தியாசமாக அதை பன்னீரில் செய்கிறோம். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபில்லிங்கை ஓரமாக வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். ஓகே, ஃபில்லிங்கை இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் ஆறட்டும். மீன் டைம் நம்ம வந்து டோ ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாவை ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த மைதா மாவோட ஸ்பெஷாலிட்டி அதுதானே இல்லையா? ஓகே, ஸோ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு, அதாவது மைதா மாவு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாவை இப்போது நம்ம நல்லா ரோல் பண்ணிக்க போகிறோம். லேசாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டிட்டு அதை வந்து கட் பண்ணிட போகிறோம். உங்கள் வீட்டில் கட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரவுண்டில்ஸை தான் கட் பண்ண போகிறோம். இன்கேஸ் கட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஈவன் நீங்கள் ஏதாவது நம்ம கண்டெய்னர் மூடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது டப்பாவோட மூடி அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். இது கண்டிப்பாக ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை, ஏன்னா எனிவே நம்ம கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மெல்லிசாக இருந்தால் போதும். நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சப்பாத்தி டோ மாதிரி அந்த சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சப்பாத்திஸ் மாதிரி இது ரோல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க ஃபில்லிங்கை
உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அதை ஸ்டீம் பண்ண போகிறோம். முதல்ல இதை ஸ்டஃபிங்லாம் உள்ளே வச்சு ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறோம். சின்ன பாக்கெட்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள். இது இந்த ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. எந்த ஷேப் நமக்கு வருதோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கொழுக்கட்டை பண்ணுறோம் இல்லைங்களா, அப்படியே வச்சு நம்ம 2 சைடும் வந்து அந்த ஹாஃப் மூன் ஷேப்பில் பண்ணுவோம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சின்ன பாக்கெட்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நமக்கு அந்த டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த இட்லி குக்கரில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இட்லி வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த டம்ப்ளிங்ஸை இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. இது வந்து செஞ்ச உடனே வந்து, அதாவது நீங்கள் அந்த ஃபில்லிங் பண்ணி கொஞ்ச நேரத்துலலாம் நீங்கள் ஸ்டீம் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு மேலே இருக்க அந்த லேயர், அந்த மாவோட லேயர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுங்க. அதனால் ஸ்டீம் உடனே பண்ணிவிடுங்க. சரி, இப்போ ஸ்டீம் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் விட போகிறோம். ஆலிவ் ஆயிலும் விடலாம், இல்லை ஈவன் ரெகுலர் வெஜிடபிள் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது கார்லிக். கார்லிக் நல்லா வதங்கட்டுக்க. கார்லிக் சாட்டே ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கேப்சிகம் போட்டு அதையும் சாட்டே பண்ண போகிறோம். இந்த சைடு நம்மளோட நாக்கீஸ், அதாவது டம்ப்ளிங்ஸ் வந்து இந்த பக்கம் ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதுக்கு வந்து வெங்காயம் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபில்லிங்கில் நம்ம கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டிருக்கனால நான் இந்த சாஸில் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் கொஞ்சமாக சால்ட், 1 pinch ஆஃப் சால்ட், சீக்கிரம் சாட்டே ஆகிறதுக்காக. இப்போது இதிலேயே நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். சோயா சாஸ் நிறைய போட்டோன்னா கசந்துரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும், 1 டீஸ்பூன். ஓகே, இப்போது இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சேஷ்வான் சாஸும் ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் சேஷ்வான் சாஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஓவர் நைட் நீங்கள் முன்னாடி நாளே வந்து சில்லி, அதாவது ரெட் சில்லி இருக்கு இல்லையா, அதை வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அது நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. பெப்பர் போட்டாச்சு, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க சோயா சாஸ் ஆகட்டும், ஈவன் சேஷ்வான் சாஸ் ஆகட்டும், சாஸஸில் இல்லை கெச்சப்ஸ்லாம் வந்து சால்ட் இருக்கும். அதனால் நம்ம சால்ட் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட டம்ப்ளிங்ஸ் வந்து ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்து இந்த சாஸில் போட்டு ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான், ரெடி ஆகிடும். இதில் வேணும்னா நம்ம வந்து மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஆரிகனோ, இல்லை நீங்கள் வந்து இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம். சாஸோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி நம்மளோட விருப்பம் தான். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம்
கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரணும். ஏன்னா நம்ம இது வந்து டிப் பண்ணி சாப்பிட போகிறதில்ல, இந்த ஸ்டீம் பண்ண அந்த டம்ப்ளிங்ஸை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஆல்ரைட், ஸோ நம்மளோட சாஸ் எங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போது டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆகிடுச்சா நம்ம பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட டம்ப்ளிங்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இந்த சாஸில் போட்டுடலாம். இந்த டம்ப்ளிங்ஸையும் இதில் சாஸில் போட்டாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் லேசாக ஒரு டாஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது எப்படி இருக்குன்றது டிஸ்பிளேல பார்க்கலாம். பன்னீர் நாக்கி பாருங்க இங்கே ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எங்களுக்கு ப்ளீஸ் எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுத வேண்டிய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எண்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நோட் பண்ணி கண்டிப்பாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் காயத்ரி. பன்னீர் நாக்கி எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல்ல மைதா மாவை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அதோட சால்ட் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி அதை தனியாக ரோல் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் விட்டு அதில் ஆனியன், கேபேஜ், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அது கூடவே சோயா சாஸ், தேவையான அளவு பெப்பர் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணி அதை ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க டோவை சின்ன சின்ன சப்பாத்திஸ் மாதிரி போட்டுட்டு அந்த ஃபில்லிங்கை இந்த டோக்குள்ளே வச்சு அதை நம்ம இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சாஸ் நம்ம ரெடி பண்ணணும். இந்த சாஸ்க்கு நம்ம தனியாக ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதில் ஆயில் போட்டு கேப்சிகம், சோயா சாஸ், சேஷ்வான் சாஸ், பெப்பர், சால்ட், தேவைன்னா கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க டம்ப்ளிங்ஸை இந்த சாஸில் போட்டு டாஸ் பண்ணி இறக்கிட்டா பன்னீர் நாக்கி ரெடி. ஷெஃப் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? ஆச்சு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி. பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. லஞ்சு சாப்பாடு தான். சாப்பாடு தான். ஆமாம். ஓகே. இன்னைக்கு மக்களுக்கு ஹெல்த்தியாக செம்ம கிளாஸாக நம்ம தட்சிணாபுரத்தில் என்ன இப்போ மறுபடியும் இன்னைக்கு பண்ணுறது வந்துட்டு இதுவும் வந்துட்டு தட்சிணாபுரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஸ்டார்டர், வெஜிடபிள் ஸ்டார்டர் சொல்லுவோம். ஸ்பெஷல் ஸ்டார்டர். ஆமாம். ஓகே. என்ன நேம்? பேர் வந்துட்டு வெஜிடபிள் புர்புரா. வெஜ் புர்புரா. புர்புரா. ஆமாம். ஒரு பகோடா மாதிரி இருக்கும். பகோடா மாதிரி பண்ணிவிட்டு அதை ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து அப்புறமா மசாலாவில் டாஸ் பண்ணி ஒரு வெஜிடபிள் டிஷ். வெஜிடபிள் டிஷ். அது பேர் வந்து புர்புரா. வெஜ் புர்புரா. புர்புராக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஓகே. கோஸு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், உப்பு, பூண்டு, இஞ்சி, மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை. ஸோ தேவையான பொருளை ஷெஃப் ரொம்ப அழகாக நிதானமாக ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சமைக்கும் போது நமக்கு வந்து சில விஷயங்கள் மறந்துடும். இந்த விஷயம் ஆட் பண்ணும்போது இந்த விஷயம் ஆட் பண்ணுமா, இந்த பவுடர் ஆட் பண்ணும்போது இந்த பவுடர் ஆட் பண்ணுமா அப்படின்னு மறந்துடும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே நாங்கள் இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சமைக்கிறதா இருந்தாலும் ஓகே, டக்குன்னெலாம் சமைக்க முடியாது. டிவி பார்த்துக்கிட்டே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நோட் பண்ணி சில பேர்லாம் சமைப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எழுதிக்கிங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்க்ரீடியன்ஸ் பிஃபோராகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இன்னைக்கு புர்புரா செஞ்சு சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பவுல் என்ன ஆட் பண்ண போகிறோம்? கேபேஜ் வெட்டி வச்ச கோஸு, முட்டைகோஸ். முட்டைகோஸ் வந்து பொடியாக நறுக்கி. ஆமாம். கேரட்டு துருவுன மாதிரி. ஓகே. பச்சை மிளகாய் தேவையான அளவு கட் பண்ணி வச்சது, அதுவும் பொடியாக நறுக்கி. ஆமாம். பீன்ஸும் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பீன்ஸையும் பச்சை மிளகாவும் வித்தியாசமாக கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல. பீன்ஸ் நினச்சி குழந்தைங்க பச்சை மிளகாய் கட்சி சாப்பிட்டுச்சுன்னா அதுதான். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப சாப்பிங் நைஸாக இருக்கும். பீன்ஸ் கொஞ்சம் பெருசாக அடுத்த லெவல் ஆஃப் கட்டிங். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? 4 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டோம்.
வெஜிடபிள் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து மைதா. மைதா அந்த கிரிப்புக்கு இல்லை? ஆமாம், மைதா போட்டுட்டு இதை வந்துட்டு ஆயில் ஃப்ரையில் கொஞ்சமாக போண்டா மாதிரி இது பண்ணுவோம். தேவையான உப்பு, தண்ணி. இதுவும் வந்துட்டு திக்கா லூஸாக இருக்கக்கூடாது. அப்படியே இது பண்ணிவிட்டு போண்டா மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு உருண்டை பண்ணி வைக்கணுமா? ஆமாம், உருண்டை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது. ஓகே, இந்த ஆயிலில். ஆமாம், ஆயில் இது வந்துட்டு சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான். ஓகே, இப்போ நம்ம அதை வந்து நல்லா டைட்டாக ரெடி பண்ணிட்டு குட்டி குட்டி போண்டாவாக ரெடி பண்ணிட்டு இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டோம். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இந்த மசாலாலாம் போட்டு மசாலா டைப்பில் கொஞ்சம் சாஸில். ஊருக்கு போகிறீங்களா? பஸ் ஏதாவது பிடிக்குமா? இந்த சின்னதாக சொல்லுங்களா? ஸோ இப்போ உருண்டை பிடிச்சி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை எடுத்து வைப்போம், அடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆயிலில் போட்டு குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இங்கே இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? இதுவே சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படியே இப்போ வந்து இதை லைட்டாக ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப ஓவராக ஃப்ரை பண்ணோம்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் வரும்போதே எடுத்துட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அதில் மசாலா ஆட் பண்ணி ஓகே அது கொடுக்கலாம். ஓகே, இதில் அதாவது இந்த இது வந்து பேஸாக வச்சு தொக்கு மாதிரி ரெடி பண்ணி அதை போட்டு இது பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு. ஓகே, டன். இப்போ ஆயில் கடாயில் ஆயில். ஓகே, ஆயில் போட்டு வெங்காயம் இருக்குன்னா வெங்காயம் தான். பொடியான இருக்குன்னா வெங்காயம். பச்சை மிளகாய் நிறைய தேவையில்லை, ஏன்னா அதுலேயே ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் காரம். அதனால் பச்சை மிளகாய் காரம் ஸ்பைஸ் வேணும்னு பச்சை மிளகாய் அதிகமாக போட்டுக்கிறோம். ஓகே, பூண்டு நல்லா சாப் பண்ண பூண்டு ஜிஞ்சரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கினா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இதில். ஓகே, இஞ்சி நறுக்குன இஞ்சி தான். சரி, இது ஸ்டார்டர் இல்லையா? ஆமாம். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரையாக சமைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். மாமூலாக குழம்பு சூப்பு சாப்பிடும்போது சூப்பு சைடில் கூட வச்சுட்டு இதை சாப்பிட்றதுக்கும் சூப்பு வச்சுட்டு கூட இதில் வந்துட்டு ஸ்டார்டரு அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்லாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே இஞ்சி பூண்டு நறுக்கி போட்டிருக்கோம். அது இல்லாமல் இதில் பேஸ்ட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா இருக்கும். டொமேட்டோ சாஸ். ஓகே, சாஸ் டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸு தேவையான அளவு தான். இந்த சோயா சாஸு வேணும்னா போட்டுக்கலாம். வீட்டுக்கு செய்யும்போது வேணான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இது போட்டாகணும்னு அவசியம் இல்லை. அடுத்து சில்லி பவுடர் கூட சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டப்போ. உப்பு வந்துட்டு தேவையான அளவு உப்பு. இப்போ கரண்டி எடுத்து பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நன்றாக கிளறவும். இந்த டொமேட்டோ சாஸு இந்த இது போடும்போது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ரெண்டும் கலந்த மாதிரி தெரியும். டொமேட்டோ சாஸும் சோயா சாஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் மேஜராக இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி, அதாவது காரமும் தெரியும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் தெரியும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சில்லியை மட்டும் கம்மி பண்ணிக்கணும். பெஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், சில்லியே போடாமல் சமைச்சிட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். அப்படியே பண்ணிக்கிறது. அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு செட் ஆகிடும் இல்லையா? விரும்பி போட்டு அவங்க சாப்பிட்டு காரம்னா பயந்துட்டாங்கன்னா அடுத்த வாடி இதை சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்காகவே ஏமாற்றி சமைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் கூட நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தான் சாப்பாடில் ஊட்டுறாங்க. இந்த மசாலா ரெடி. மசாலா ரெடியா? ஆமாம். இதில் அந்த ஃப்ரை பண்ண அந்த வெஜிடபிள் பால்ஸ் அது போட்டு ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக தண்ணி போட்டோம்னா அந்த மசாலா வந்துட்டு நல்லா அதில் இதுவாக
தண்ணியை லிக்விடோட இருக்கும்போது கொதிச்சுன்னா அந்த ஜூஸ் வந்துட்டு அந்த பாதத்தில் ஜூஸ் அப்சர்வ் சைட் ஆகும். டிஷ் வந்து சாப்பிடலாம். ஆமாம், அப்சர்வ் பண்ணிக்கோங்க. உங்க ஊர் ரொம்ப ஒரு நல்ல வெஜிடபிள், அதாவது 3 வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டு, கேபேஜ், பீன்ஸு. மைதாவில் ரெடி பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது இது வந்துட்டு கொஞ்சம் சில பேருக்கு அந்த மட்டன் சாப்பிட்றவங்க கூட, இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க, மட்டன் சாப்பிட்றவங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அந்த ஃபீல். சரி, உங்க சொந்த ஊர் என்ன? நம்ம சொந்த ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கும். காஞ்சிபுரம் பக்கத்துல. ஸோ ரெடி ஆயிடுச்சா? ரெடி. இப்போ இறக்கும் போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். சைனீஸ் ஸ்டைலில் சமைச்சு கரெக்டில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் போடுறீங்க. வெரி குட். சைனீஸ் ஸ்டைல் என்னமோ அந்த சோயா சாஸ் ஒன்று தான் சைனீஸ் ஸ்டைலில் வரும். மற்றபடி வந்துட்டு மற்றபடி தமிழ்நாடு சேர்த்துப்பீங்க. அந்த மாதிரி இப்போ வந்து சைனீஸையும் தமிழ்நாட்டையும் அந்த சேர்த்து சோயா சாஸ் சேரும் போது தான் சைனீஸ்ன்னு சொல்லுவாருங்க. ஆமா, சோயா சாஸ் இல்லாமல் மற்ற எல்லாமே நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கு. அப்படியா? சரி, ஓகே. இப்போ அப்படின்னு பார்த்தா டொமேட்டோ சாஸ் கூட தான் நம்ம சேர்க்குறோம். டொமேட்டோ சாஸ் தக்காளி பேஸ் தானே, அது நம்ம தக்காளி Chinese பேஸ் தான். ஆனால் அது அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே சைனீஸ்காரங்க, அவங்க தானே அதிகமாக யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ ரெடி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சேர்த்து வைக்க வரல, நான் சமைக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி பண்ண இந்த டிஷ்ஷை வந்து நாங்கள் அழகான பிளேட்டில் டிஸ்பிளேக்கு வைக்க போகிறோம். பாருங்க, வெஜிடபிள் புர்புரா சரி எப்படின்னு ரீகேப் சொல்லுவாரு, கேளுங்க. ஒரு பவுலில் வந்துட்டு நறுக்கி வச்ச கேபேஜ், கேரட்டு, பச்சை மிளகா, பீன்ஸு அது எல்லாத்தையும் அந்த பவுலில் கொட்டிட்டு அது கூட மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி போட்டு நல்லா திக்காக ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதை வந்துட்டு போண்டா மாதிரி சின்ன சின்ன சைஸில் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் போட்டு ஆனியனு, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஜிஞ்சர், கார்லிக் அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் சாஸ் டைப்பாக வரும்போது அந்த ஃப்ரை பண்ண அந்த பஜ்ஜி போண்டா மாதிரி இருக்கிறத வந்துட்டு அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கருவேப்பிலையை போட்டு இறக்கும் போது சூடான வெஜிடபிள் புர்புரா ரெடி. ஸோ அட்டகாசமாக சைனீஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சமைச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாபுரம் ஸ்டைல்லே. ஆமாம், தட்சிணாபுரம் ஸ்டைல்லே. அது அக்மார்க்கு அந்த சிம்பிள் கொடுங்க, தட்சிணாபுரம் தான் எங்களுக்கு தேவை அப்படின்றாங்க. கண்டிப்பாக பார்க்குற மக்களுக்கே தெரியும். ஓஎம்ஆரில் அதாவது நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்துருப்பாங்க, போய் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்து கண்டிப்பாக தட்சிணாபுரத்துக்கு வருவாங்க. ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ இது இல்லாமல் அவங்க வந்து சமைக்கும் போது கூட வீட்டில் வந்து சொல்லுவாங்க, எங்கே பார்த்து சமைச்சிங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னா, ஓஎம்ஆரில் தட்சிணாபுரமில் அங்கே சமைச்சிருந்தாங்க, அதை நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளஸ்ஸும் பார்க்கும்போது அதுதான் இந்த வெஜிடபிள் 3 வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் வெஜிடபிள் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அது ஒரு கேபேஜ் பிடிச்சா வெஜிடபிள். கேரட்டு, பீன்ஸ் இதை வந்துட்டு அதுதான் சாஸ். இந்த சோயா தமிழில் சொல்லுங்கள். முட்டைகோஸ், கேரட்டு, பீன்ஸ் ரெண்டும் தமிழில் சொல்லுங்க. கேரட்டு, பீன்ஸ். அதனால தான் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் அது தமிழில் சொல்லவே முடியாதுங்க. அதனால தான் அது வந்து கேரட்டு, பீன்ஸ். மைனஸ் பார்க்கும்போது சோயா சாஸை அதிகமாக ஆட் பண்ணோம்னா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் இருந்தால் போடுங்க, சோயா சாஸ் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், டொமேட்டோ சாஸ் போட்டோம் போது அது கொஞ்சம் ஸ்வீட்டு. ரெண்டாவது அந்த சில்லி பவுடர் போடும்போது ஸ்பைசி. இந்த டொமேட்டோ சாஸ் அதுவும் சேரும்போது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி. ஸோ சோயா சாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணி கடையில் போய் வாங்கிட்டு வர அந்த வேலை வேணாம். இல்லைன்னா இல்லை, அவாய்ட் பண்ணியே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணிடலாம். சூப்பர். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காரு நம்ம ஷெஃப். இன்னைக்கு நிகழ்ச்சியோட எண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கொடுக்க போகிறார். சொல்லுங்கள், நாளைக்கு வந்து சூப்பராக சமைக்க போகிறேன், உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன், பாய் அப்படின்னு சொல்லுங்கள். மக்களை பார்த்து சொல்லுங்கள். மீண்டும் நாளைக்கே இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் போது சிச்சினே சொல்கிறேன். சொல்லுங்கள். நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் போது வேற ஒரு புது விதமான டிஷ்ஷோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். பாய் பாய். கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தலைமுடி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கும். சின்ன குழந்தை ஒரு 16 வயசுலேருந்தே அவங்களுக்கு முடி உதிர்றது, முடி 2ஆ பிரிஞ்சு போகிறது, பொடுகு இருக்குது, எத்தனையோ பிரச்சனை, கருகருன்னு இல்லை முடி. இதுக்கெல்லாமே காரணம் அவளுடைய கேர்லெஸ்னஸ் தான். என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்வேன். ஏன்னா ஒரு கவனமும் கிடையாது. குழந்தைகளுக்கு அந்த கவனம் வரலைன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து பேரண்ட்ஸும் கூட தான்.
அம்மாங்கிறவா தினம் அந்த குழந்தைகளுக்கு தலையில் எண்ணெயை வச்சு வாரி விட்டு செடுக்கு இல்லாமல் பேன் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் ஒரு வாரத்தில் ஒரு தரம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி இதெல்லாம் பண்ணினா இந்த பிரச்சனை லைஃப் லாங்குக்கும் வராது. ஆனால் அந்த கவனக்குறைவினால தான் எல்லாமே அவள் ஏன்னா வேலைக்கு போகிறா, அவளால் செய்ய முடியல தன் குழந்தைகளுக்கே. அந்த குழந்தைகளும் தனக்கு அதுகளுக்கு செஞ்சுக்கவே தெரியல, அதனால் அவளும் அலட்சியமாக இருந்துடுறா. அதனால தான் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் அந்த ஹேரில் வந்து ஒரு கேர்லெஸ்னஸ் தான் இருக்குது. அது அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு அழகு தான் நம்ம இந்தியன்ஸ்க்கு. அதுவும் முக்கியமாக தலைமுடிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம்தான். அதனால் இப்போ அந்த மாதிரி அந்த அழகை ரசிக்கிறவா தலைமுடி வேணும்னு நினைக்கிறவாளுக்காக இப்போ தலைமுடி நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்காக இப்போ நான் சொல்கிறேன், இந்த மருந்துன்னு வச்சுக்க வேண்டாம், இது ஒரு ஹேர் ஆயிலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஆயில் தான் இது. அதை பண்ணி நீங்கள் தினம் தேய்ச்சின்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக தலைமுடி வேணுங்கிறவாளுக்கு கருகருன்னு நல்லா முடி வரும். என்னென்னா கருவேப்பிலையே தெரியாதவா இருக்கவே முடியாது. அந்த கருவேப்பிலை, அப்புறம் செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூவாக தான் இருக்கணும். அந்த ஒத்த செம்பருத்தி பூ, அப்புறம் மருதாணி இலை. இந்த மருதாணி இலையும் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. இதை மூணையும் சம அளவு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, அது பரவாயில்ல, ஆனால் சம அளவு எடுத்துக்கோங்க, எடுக்கிறத சம அளவாக எடுத்துக்கோங்க. அதே போல் வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடிக்கு, அதாவது 2 கையால் அள்ளுற அளவுக்கு எடுத்திருக்கேன்னா அதுக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் போதும். இந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா வெயில் டைரெக்டாக படாமல் வெயில் ஓரமாக போட்டு தூசி தும்ப படாதபடிக்கு நல்லா காய வைங்க. நல்ல முறுமுறுன்னு காஞ்சிடணும். அந்த மாதிரி 1 நாள் 2 நாள் 3 நாள் காய வச்சு நல்ல முறுமுறுன்னு ஆன பிறகு அதை என்ன பண்ணுங்க, நல்லா பொடி பண்ணி நைஸ் பொடியாக ஆக்கின்றங்க. அந்த பொடியை இப்போ எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை வாங்கி அந்த வந்து நல்லா காய வைங்க. அதாவது சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பை. அப்படி வச்சு அதை காயும் போது லேசாக புகை வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த பொடியை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லாவே காய்ச்சுங்க. ரொம்ப புகை வரும், அதாவது ஒரு மாதிரி நல்ல முருவி அந்த வாசனையோட ஜம்முன்னு இவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கும். அந்த எண்ணெய் காஞ்சிருக்குங்கிறது நமக்கே தோணும், டிஃப்ரென்ஸாக இருக்கும். முன்னால் வச்ச எண்ணெய்க்கும் இப்போ அது வாசனை பொங்கி வரும்போது அந்த வாசனைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தானாகவே தெரியும். அந்த மாதிரி வரும்போது, ஆனால் இது எல்லாமே கூடிய மட்டுக்கும் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். பண்ணிவிட்டு அது மாதிரி காஞ்சி வந்த பிறகு கேஸை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு அது ஆறின பிறகு வடிகட்டி 1 தடவைக்கு 2 தரமாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கசண்டை வந்து வாரத்தில் 1 நாள் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நாளில் தலையில் போட்டு தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறிட்டு அதுக்கு பிறகு சீயக்காவோ கடலை மாவோ பைத்தமாவோ போட்டு தேய்ச்சி குளிச்சிடலாம். அந்த மாதிரி குளிக்கிறதுனால என்ன ஆகும்னா கண்ணுக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சி, தலையில் ஹீட்டே ஏறாது. அந்த மாதிரி இருக்கும்போது முடியும் கொட்டாது. இதெல்லாம் அழகாக கருகருன்னு முடியும் வரும். இது வேற. இதை தவிர இந்த வடிகட்டி எண்ணெயை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 1 தடவைக்கு 2 தடவைமா காய்ச்சின எண்ணெயை ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கீங்களா, அதை வந்து டெய்லி வந்து இப்போ அது வந்து 1 லிட்டர் காஞ்சி வச்சிருக்கிற எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுருக்குதுலேருந்து ஒரு 50 மில்லிகிராம் எடுத்து அதில் ஒரு 200 கிராம் தேங்காய் எண்ணெய், சாதாரண தேங்காய் எண்ணெயை ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். அப்பப்போ அந்த காய்ச்சின எண்ணெய் எவ்வளோ நாள் ஆனாலும் வீணவே ஆகாது. அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அதுலேருந்து ஒரு 50 மில்லிகிராம் மில்லி லிட்டர் எடுத்து போட்டுண்டு அதில் ஒரு 200 மில்லிலிட்டரை தேங்காய் எண்ணெயை, வேறு தேங்காய் எண்ணெயை, நல்ல தேங்காய் எண்ணெயை எடுத்து அதில் போட்டு கலந்து வச்சுட்டு டெய்லி தேய்ச்சிக்கோங்க. இது எப்போன்னா தலைமுடி நம்ம குளிச்சுட்டு கிளம்புறோம் இல்லையா, தினம் ஒரு நாளைக்கு 1 தரமாவது தலைமுடியே வாரணும். அப்படி இல்லை, ஒரு சில சமயங்களில் உங்களுக்கெல்லாம் டைம் இருக்குன்னா 2 தரம் கூட வாரலாம். காலம்பரை நாங்கள்லாம் குழந்தையிலேருந்தே அதே மாதிரி பழக்கப்பட்டவா தான். காலம்பரை 1 தரம் குளிச்சுட்டு வந்த உடனே தலைவாரிவோம். அதே போல் சாயந்தரம் மூஞ்சி கை கால் அலம்பிக்கிறதுக்கு முன்னால், சாயந்தரம் வழக்கேற்றுறதுக்கு முன்னால் 1 தரம் மூஞ்சி கை கால் அலம்பின்னு வந்த கையோட தலைமுடியை வாரின்ட்டு தான் வழக்கே ஏற்றுவோம். அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் கொண்டு வந்துக்கணும். நம்ம கொண்டு வரதோடு இல்லாத நம்ம குழந்தைகளுக்கும் அதெல்லாம் சொல்லித்தரணும். அப்போ தான் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், அழகுக்கு அழகு, எல்லாம் நம்ம செயற்கையாக அழகு பண்ணிக்கணும்னே அவசியம் இல்லை. இதெல்லாம் ரெகுலராக தினம் பண்ணிகிட்டே வந்தேன்னா இதுக்காக ஒரு டைமே நீங்கள் ஒதுக்க வேண்டாம். அழகு பண்ணிக்கணும்ன்ட்டு ஒரு டைமே ஒதுக்க வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். அந்த பழக்கங்கள் எத்தனையோ நம்ம சாப்பிடணும், இந்த 8 மணி ஆனால் டிஃபன் சாப்பிடணுங்கிற பழக்கம் வந்ததுனால அந்த 8 மணிக்கு அந்த சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் காலம்பரை குளிச்சுட்டா தலைவாரிக்கணும், அதே எண்ணெய் வச்சு வாரணும்.
அந்த பழக்கத்தை வச்சுக்கணும். அதே போல் சாயந்தரமானா மூஞ்சி கை கால் அலம்புறதுக்கு முன்னாலேயோ அல்லது அலம்பிட்டு வந்த உடனே தலைவாரி பின்னிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரணும். இப்போ பின்னிக்கிறதே ஃபேஷனே இல்லாமல் போயாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ரப்பர் பேண்ட் போடுறீங்களோ ஹேர் பேண்ட் போடுறீங்களோ ஏதோ ஒன்று போட்டுருந்தா கூட தலைமுடியை குட்டையாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல. அந்த இருக்கிற முடி உங்களுக்கு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் இதெல்லாம் செய்ய சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா கருகருன்னு நல்ல முடி வளரும். அதோட கூட ஆரோக்கியமாக முடியை பார்க்கும்போதே இப்போல்லாம் எத்தனையோ பண்ணிக்கிறா. ஆனால் அந்த முடி ஒரு நாள் அவள் அதை செய்யலைன்னா ஆரோக்கியமே இருக்காது. ஆனால் இதை போல் நம்மளாம் செஞ்சுட்டு ரெகுலராக குழந்தையிலேருந்தே பழக்கம் பண்ணினவாளுக்கு ஒரு வாரம் எண்ணெய் வைக்காட்டி கூட, அதாவது திடீர்னு நமக்கு முடியல நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்லாம் இல்லைன்னா கூட அந்த தலைமுடியோடைய பளபளப்பு போகவே போகாது. அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு அதாவது பழக்கத்திலே கொண்டு வந்துருங்க. இதெல்லாம் நம்மளுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் நம்ம கைவிடாமல் நம்ம செஞ்சுன்னு வந்தால் என்றைக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். கண்டிப்பாக முடியும் கருகருன்னு வளரும். இதை எல்லாரும் செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமும் நாங்கள் தேடி ஓடி போய் உங்களுக்காக புதுசாக பண்ணுமே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ஷோ இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நாளைக்கு உங்களுக்காக வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? பை.